அடுத்தடுத்த அப்டேட் நிறைய இருக்கு. நிறைய மேடைகள் இந்த படத்துக்காக வீடியோ வந்து அழகா இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவா இருக்கிறது எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க. நடிக்கிறது எப்ப வேணா நடிச்சிருக்கலாம். ஆனா இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு பெண்ணா வந்து பிரெயின் யூஸ் பண்றாங்க, அவங்க மூளை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க, சாதிக்கிறாங்கன்னு சொல்றதுதான் எனக்கு வந்து பெருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன பேசுறது? மீனாட்சி சார் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்கன்னா வணக்கம். அண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் கமிங். இந்த படம் வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம். ப்ரைட் எதுக்குன்னா, நம்ம வந்து என் குழந்தைங்க நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த ஒரு தாயா வந்து எனக்கு சிங்கிள் பேரண்டா வந்து என் குழந்தைங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த லேர்னிங் வந்து நான் பேடுக்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அடுத்தது. பிகாஸ் பேட் வந்து எங்க அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்களும் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அவர் வந்து கூப்பிடும் போது, நீங்க சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்ல இருந்து நடத்திட்டு இருக்கேன், இந்தியால வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சரி பேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. நிறைய பண்ணணும் மேம், என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரி ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் கலர் பென்சில் ஒரு குரூப். இந்த குரூப் நாங்க என்ன பண்றோம்னா, சில்ட்ரனோட எஜுகேஷன் கான்டென்ட்டை வந்து பிசிக்கலாவும் ஆப் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்க செல் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து 7 ஸ்கிரீன்ஸ் லான்ச் ஆக போகுது கிளம்பாக்கம்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ல நீங்க கிக்கி கோகோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து எஜுகேஷன் சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் ஏப்ரல்ல டிவிஓ ஆப் வந்து அது ஸ்டோரிஃபைட் ஆப், இன்டராக்டிவ் ஆப்னு ஒன்று லான்ச் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹை எண்ட் டெக் கேம். எனக்கு டெக்கே தெரியாது. இப்ப பாருக்கிட்ட டெய்லி 6 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், காலையில ஈவினிங்கா கத்து இப்பதான் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணும்ட்டு ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதி வச்சிருந்தாரு. அதுல எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஸ்ரீனிகா. ஸ்ரீனிகா, can you come forward? She's so pretty and so brilliant. Can you say hello to everyone? Hi. Thank you. So we were thinking எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியா மாத்தும் போதுதான் பேட் gave a direction and then we collected the team. டீம்ல ஃபர்ஸ்டா சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பா கிளாப் பண்ணணும். யாருன்னா சுரேஷ் சந்திரா சார். எங்க போனாரு? இருக்காரு. ஓகே. சார் வந்து எப்பவுமே என்னோட சப்போர்ட். நான் எதுனா பண்ணணும்னா ஃபர்ஸ்டா சார் கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன். ஸோ சார் ஸ்டார்டட் கமிங் இன். அதுக்கப்புறம் வி காட் கோகுல், கார்த்திக், சிவா, மியூசிக் சார், வினோத். தேங்க்யூ. லாஸ்டா யூ ஜாயின் அஸ், பட் தேங்க்யூ சோ மச் தட் யூ கேம் இன். இந்த படத்துல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஹவு சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன். 2 இயர்ஸ்ல இருந்து 14 இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியா ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கத்துக்க போறாங்கன்றதான் பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன். அதுல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு. அது இப்ப சொல்லிட்டு இது பண்றது விருப்பம் இல்லை எனக்கு, இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட். ஆனா வந்து 21 இயர்ஸ் பிஆர்ல மற்ற சினிமா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுல என்னோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைம்ல we have tried getting in and that's what we want all of you to see. And press, நீங்க யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க. ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்டன்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்களை நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், இந்த படம் இந்த ரிலீஸ்ல லான்ச்ல என்ன அது கம்யூனிகேட் பண்ணதுன்னு நினைக்கிறது பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னாரு, இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ பெரியவங்களும் கத்துக்கணும். எப்படி இருக்கிற கிராட்டிடியூட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து பேசணுன்ட்டு நடைபெறத்துக்கு தெரிய மாட்டேங்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எப்படி இருக்கணும், தேங்க்யூ சொல்றது, சின்ன சின்ன விஷயம் கேப்சர் வெரி வெரி டீடைல்டு வே. லாஸ்ட்லி பிஃபோர் ஐ எண்ட் தி ஸ்பீச், இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறைய வரப்போகுது. மர்ச்சன்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பப்பட்ஸ் வில் டிராவல் அக்ராஸ் த வேர்ல்ட். செகண்ட், மர்ச்சன்டைஸ்ல வந்து கிராட்டிடியூட் 3 இயர்ஸ்ல என்ன இருக்கணும், 4 இயர்ஸ்ல என்ன இருக்கணும், இந்த மாதிரி கேலண்டர்ஸ், டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு. சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்றோம். As we progress, you all will also get a copy of it. So thank you, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நான் ஒரு டியர் இருக்கேன். ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட் உங்க சப்போர்ட் முக்கியமா கண்டிப்பா வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன்.
தேங்க்யூ. கோகோ கதையெல்லாம் சொல்லிட்டாங்களா? என்ன மாதிரி நடிக்க போறீங்க? எங்க ஷூட்டிங் இதெல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு. உங்க பேர் என்ன? My name is Shanika. ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஐயோ. I'm in second grade. ஓ. Hi, I'm Coco. அப்பலோ கோகோ, இந்த படத்துல வேற என்ன டயலாக் எதுவும் இருக்கா? என்ன சொல்லி கொடுத்தாங்க டைரக்டர் சார்? சரி, கோகோ பாடுவாங்களா? அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கோகோ நீங்க தானே? போஸ்டர்ல இருக்கிறது நீங்க தானா? Yes. ஓ, அது மட்டும் நல்லா பேசுறீங்க. யா ப்ளீஸ் கம். நீங்க வேணா ஒரு மைக் வச்சுக்கோங்க. ஒரு மைக் கொடுப்பா. அங்க இருக்காங்க. ஸ்ரீனிகா சிட் தேர் அண்ட் ஸ்பீக். உங்களுக்கு இவங்க கவர் ஆக மாட்டாங்க. ஒரு மைக் கொடுங்க. ஹலோ. மேபி நீங்க கேட்டா சொல்லுவாங்க. Hi, Shrinika. Hi, How are you? I'm good. So tell them what does Coco like? Coco really likes butterflies like I am. And Coco really likes pets. Wow. So do you have a pet? No, I do not have a pet, but I really want one. And what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes, How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like? Like, You'll take care of him safely? yes, Okay. And does your mother or dad has a problem having you having a pet? yes. Okay. So you want to say something? What you're wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay. And what is your dress today? It's your favorite Yes, butterflies? yes. Okay. And tell the press that thank you for coming. Thank you for coming. Sorry, குழந்தைய வந்து நம்ம குழந்தைய பார்க்கலாம் because that's the most important moment. You want anything else to add up? No. Okay. Let's give the mic. தேங்க்யூ ஸ்ரீனிகா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அனிமேஷன் ஃபிலிமு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அனிமேஷன் ஃபிலிம் 80 மினிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சில்ட்ரனுக்குன்னு இந்த உலகத்துல ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு அனிமல் நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அது எவ்வளோ நம்ம கூட அன்பா இருக்குமோ. அனைவருக்கும் வணக்கம். கீகி கோகோ அந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். அது அது கேட்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் தானா? ஃபுல் இங்கிலீஷ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல் ராஜ். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ பண்ணாங்க. இது சடனாக நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன் எனக்கே தெரியாது. இந்த 1 வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல். ஸோ அந்த மியூசிக்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க. நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன். என்னை அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க. உள் ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். ஆம், குழந்தை என்பது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது. நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடக்காததெல்லாம் காமிக்கிறாங்க, நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து பறக்கிறாரு, சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க, ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க. நடைமுறைக்கு இது நடக்கவே நடக்காது. பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு, ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை. ட்ரீம் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல. ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கோகோ இஸ் நடைமுறையில் என்ன நடக்குது. இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் 2 பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை, ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை. பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன். ஆனால் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறது ஒரு ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை, ஆனால் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து அடிக்க போகிறது இல்லை, யாரும் வந்து பறந்து வர போகிறது இல்லை, யாரும் வந்து திடீர்னு முழைக்க போகிறது இல்லை. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது. நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும் போது நம்ம யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு நன்றி சொல்லணும், ஒரு நிமிஷம் நினைக்கணும், ஒரு நிமிஷம் சிரிக்கணும், ஒரு நிமிஷம் அன்பை அரவணைக்கணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஆசை தான், என் பையன் எம்எல்ஏ ஆகணும், இல்லை ஐஐடி படிக்கணும், இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும், எல்லாம் ஆசை. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம். அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்துல படிப்பு தானா வரும், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றது ஒன்று தான், எல்லாரையும் அன்பா வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க. எவ்வளோக்கு அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும். சிம்பிளாக சொல்லணும்னா டூ குட், பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். அது மட்டும் பண்ணுங்க போதும். நன்றி.